தமிழக சட்டசபையில் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படவில்லை என்று கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன. தமிழக சட்டசபையில் புதன்கிழமையன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சியினர் பல்வேறு பிரச்சினைகளை கிளப்பின. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிற விஷயங்களை எடுத்துக் கொள்வது இல்லை என்று கூறி சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை, வனக்கல்லூரி மாணவர் போராட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்தும் பேசுவதற்கு நான் அவைகளை முற்பட்டேன். அதற்கும் சபாநாயகர் மறுத்தார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஜீரோவர் கிடையாது என்று சட்டம் பேசுகிறார் சபாநாயகர். கேள்வி நேரத்தில் யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது, யாரையும் விமர்சித்து பேசக்கூடாது என்பது அதுவும் சட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் அவர்கள் தேவையில்லாத வகையில் ஏறக்குறைய ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் குற்றவாளி என்று நீதிபதியால் கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம். தமிழகத்தில் உள்ள ஒரே அரசு வனக்கல்லூரி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இங்கு வருகிறது. அவருடைய கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே நாங்கள் நேற்றே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம். ஜீரோ அவரில் நான் எழுந்து பேசுவதற்கு கேட்டேன், அனுமதி மறுத்தார். அதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன். கவன ஈர்ப்பு என்பது எடுத்துக்கொள்ளப்படாது, ஜீரோ அவரே கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நடைமுறையே நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்பது சட்டப்பேரவையின் கூற்றாக இருக்கிறது இன்றைக்கு. எனவே தொடர்ந்து கவன ஈர்ப்புகளை கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட சலிப்படைந்து விட்டோம், டயர்டாகிவிட்டோம். ஆகையால் சட்டப்பேரவையின் நடைமுறைகளை மாற்றும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு காங்கிரஸ் தரப்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்க திமுகவினர் சட்டசபைக்குள் சென்றனர்.